தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு போன தேர்தலில் நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களை பணி நிரந்தரம் செய்வேன் என்று 313 விதியின் கீழ் சொல்லியிருந்தார். அதை இதுவரையில் நிறைவேற்றவில்லை. நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கிறோம். முத்தான 3 கோரிக்கைகளை நாங்கள் கேட்கிறோம். பணி நிரந்தரம், ஓய்வூதியம், முறையான ஓய்வூதியம் எங்களுக்கு வேண்டும், குடும்ப ஓய்வூதியம் வேண்டும். அடுத்து பணியாளர்கள் ஓய்வு பெறும் பொழுது 10 லட்சமும், உதவியாளர்கள் ஓய்வு பெறும் பொழுது 5 லட்சமும் கொடைப்பணியாக கொடுக்க வேண்டும் என்று இந்த முத்தான 3 கோரிக்கைகளை வைத்து இந்த 5 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை எத்தனை நாட்கள் ஆனாலும் மையத்தை பூட்டிவிட்டு நாங்கள் எங்களுடைய கோரிக்கை வென்றெடுக்கும் வரை நாங்கள் போராடுவோம் 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 என்று கூறிக்கொள்கிறோம். என்ன சொன்னீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா பணி நிரந்தரம் செய்வோம், விடியலாட்சி என்று சொன்னீங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் விடியல. ஏன் பணி நிரந்தரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நாங்க என்ன கார் பங்களாவா கேட்டோம்? எங்களோட வாழ்வாதாரம் வாங்குற இந்த குறைந்த சம்பளத்துல எங்க வயிற்றுக்கே பத்தல. எங்க குழந்தைங்களை நாங்க எப்படி படிக்க வச்சு ஆளாக்கி நாங்க ஒரு நிலைமைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது எங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு. இந்த சமூகத்துல எல்லா துறை பணிகளையும் எங்களுக்கு கொடுக்கறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ஏன் எங்களுக்கு ஊதியத்தை மட்டும் நீங்க கொடுக்க மறுக்கிறீங்க? அதுக்கான போராட்டத்தை தான் நாங்க துவங்கி இருக்கிறோங்க. ஐயா ஸ்டாலின் ஐயா, உங்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். இன்னைக்கு விழுப்புரத்தில் நீங்கள் மாநாடு நடத்துறீங்கல்ல, அதுலையாவது எங்களுக்கு ஒரு அறிக்கையா ஏதாவது பண்ணணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எங்களை காத்திருப்பு இதில் வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் மனம் திறந்தா எல்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓட்டு கேட்க மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டீங்க. அன்னைக்கு போன 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் இருந்திருந்தோம். இப்போ நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தீங்க. அப்போ தெரிஞ்ச உங்களுக்கு இப்போ எங்களுக்கு தெரியலையா? ஆட்சிக்கு வந்தா எல்லாரும் மாதிரி தான் நீங்களும் பண்ணுவீங்களா? உங்களுக்குன்னு நியாயம் இல்லையா? அதனால நீங்க இந்த தடவையாவது எங்க கோரிக்கையை நிறைவேற்றணும். மாநாட்டில் நீங்க அறிக்கையா வெளியிடணும். அதை நாங்க வேண்டிக்கிறோம். ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நாங்கள் உங்களோட இதுல 5 வருஷமா நாங்களும் நீங்க ஒரு எங்களுக்கு நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நீங்க சொல்லி அடுத்த நிமிஷமே நாங்க அந்த போராட்டத்திலிருந்து நாங்க கலைஞ்சு போனோம். இன்னும் இந்த இறுதி வரைக்குமே எங்களுக்கு நீங்க ஒரு நல்ல முடிவா எங்களுக்கு இந்த 3 கோரிக்கை நிறைவேற்றி தருவீங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில இன்னுமே நாங்க இருக்கோம். கண்டிப்பா செய்வீங்க அப்படின்ட்டு இத்தனை பெண்கள் எல்லாருமே உங்களோட இதுல இருக்கிறாங்க. கண்டிப்பா செய்வீங்க அப்படின்ட்டு. அது இல்லாம ஓய்வூதியம் நாங்க கேட்டிருக்கிறோம். அந்த ஓய்வூதியம் இன்னைக்கு அந்த 2000 வச்சுக்கிட்டு இன்னைக்கு எத்தனை பேர் வீடு கூட்டுறதுக்கும் வீட்டு வேலைங்களுக்கும் மருந்து மாத்திரை கூட பத்தாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நாங்கள் கண்ணில் பாக்குறது நாளைக்கு எங்களுக்கும் அதே நிலைமை தான் எல்லாத்துக்குமே. இந்த 3400 எங்களுக்கு பத்துமா? ஒரு குடும்பத்துக்கு போதுமா? எங்களுக்கு ஒரு வீட்டு வாடகைக்கு போதுமா? அந்த வயசான காலத்துல எல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நாங்க எதை வச்சு அந்த 3400 ஒரு வீட்டு வாடகைக்கலாமா? ஒரு பிள்ளைகளோட ஆதரவு இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த 3400 எங்களுக்கு பத்துமா? சொல்லுங்க. நீங்களே ஒரு முடிவு பண்ணி இந்த பெண்களுக்கு இந்த அங்கன்வாடியில இருக்க எங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முடிவா சொல்லுவீங்கன்னு நாங்க உங்களுக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா செய்வீங்க. இந்த மாநாட்டுல நீங்க நல்ல முடிவா அறிவிக்கணும்ட்டு நாங்க எல்லாரும் உங்களை வேண்டி கேட்டுக்கிறோங்க ஐயா.